ஸோ ஹை கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ மகேஸ்வரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிவபெருமானின் பூதகணங்கள் யார், அவர்கள் எவ்வாறு அந்த நிலையை அடைந்தனர், ஏதேனும் புராண குறிப்புகள் சித்தர் குறிப்புகள் இருக்கிறதா அப்படின்ட்டு. சித்தர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எல்லாம் பேசுகிறது இல்லைங்க. அவங்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நம்ம நல்லது ஒரு நெறி அடைவதற்கு உண்டான வழி என்ன, மருத்துவ முறைகள் என்ன, ரசவாத குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகள் இங்கே இருக்குது, இந்த மாதிரி போனால் இந்த நிகழ்வு நடக்கும், அதை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர இது போல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த உலகிற்கு அப்பாற்பட்டு இந்த ஆன்ம பயணம் அதை பற்றிலாம் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது தேவையற்றது, இங்கே வந்துட்டே இல்லை இப்போவே சாதி அப்படிங்கிறதான் சித்தர்களுடையது. ஸோ அதனால் சித்தர்களினுடைய குறிப்பில் இது எது தேடினீங்கனாலும் கிடைக்காது. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், புராணங்களில் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன, நம்ம புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் உயர் உலகங்களில் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம கருட புராணத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? சிவலோகமோ இல்லை வைகுந்தமோ இல்லை சக்தி உலகமோ, முருகர் இருக்கக்கூடிய இடத்துக்கோ, விநாயகர் இருக்கக்கூடிய இடம், அதற்கப்புறம் அனுமார் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருப்பதாகவும் உயர்ந்த இடங்கள். அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் பிறவா நிலை அப்படிங்கிறது வாய்க்கும். அங்கே ஒரு உயிராக பிறப்போம், ஆனால் மீண்டு வரமாட்டோம், அங்கேயே இருப்போம். அப்போவும் ஒழுக்க நெறியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல செல்லக்கூடியவர்கள் அவரவர் புண்ணியத்திலேயே உயர்ந்த புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதுலேயும் ஒரு வகைரா படுத்தின மாதிரி ஒரு கேட்டகரைஸ் இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாதிரி பூதகணங்களாகவோ இதர உயிர்களாகவோ அங்கே பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லி தான் காட்டுது. ஆனால் அவங்களும் ரொம்ப இன்டெப்த்தாக இது பண்ணின நடக்கும், இது பண்ணின நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த குறிப்புகளும் கிடையாது. இது ஒரு விளக்கம். சரிங்களா? பூதகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் சிவபெருமானை சுற்றி பூதகணங்கள் இருக்கும், சிவபெருமானுக்கு அது பணி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா என்ன? சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த மொத்த இறைத்தன்மை. சரிங்களா? அதிலிருந்து வந்த சாரம் தான் நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடியது. அப்போ இதுவும் சிவதன்மை தான். ஆனால் இந்த பூதம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உணர்வுகள். அது ஒன்று ஒரு மாதிரி இருக்கா? இல்லை. அதை ஏதாவது கட்டுப்படுத்த முடியுதா? இல்லை. ஆனால் அந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த உணர்வுகளை அத்தனையும் கையாண்டு அதை கைகொண்டு, அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஏவல் ஆட்களாக வச்சுருக்கார். அப்போ அவருடைய உணர்வுகள் அவரை கட்டுப்படுத்துவது இல்லை, அவர் உணர்வுகளுக்கு தலைவனாக இருக்கிறார். இதுதான் அதனுடைய தாற்பயம். சரிங்களா? நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர பூதகணங்கள் யார், அவர்கள் எப்படி அந்த பிறப்பு எடுத்தார்கள் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. சரி, 2 எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? சித்ரா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் தியானம் பண்ணுறேன், வாய்க்குள்ளே மேலேருந்து திடீர்னு நீர் கொஞ்சம் வருது, விழுங்கணுமா இல்லை வெளியே துப்பிடமா? நான் வெளியே துப்புறேன், எனக்கு உள்ளே விழுங்க தோணலை, என்ன பண்ணணும்? ஒரு 5 தடவை அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, தியானம் பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் நம்ம அந்த உணர்வு, உடலுங்கிற உணர்வு இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த உடல் அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும், உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அது வராது. ஏன்னா நமக்கு கவம் அப்படிங்கிறது கட்டியிருக்கும், தலையிலையும் இந்த அண்ணா குழியிலையும் கவம் கட்டியிருக்கும். அதனால் அமிர்தம் சுரக்காது. சரிங்களா? அப்போ நமக்கு சுரக்கக்கூடியதுன்னு உமிழ்நீர் தான். இப்போ சராசரியாக நமக்கு உமிழ்நீர் சுரக்குது இல்லை, எச்சில் உமிழ்நீர் சுரக்குது பாருங்கள், அதை நம்ம முழுங்கத்தானே செய்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? தாராளமாக முழுங்கிக்கலாம். இதில் என்ன இருக்குது? உமிழ்நீர் தான். அது ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும், உமிழ்நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வழக்கமாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போதே முழுங்கிடுவோம். அந்த அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கும்போது இந்த உமிழ்நீர் நிறைய சேர்ந்துருக்கும். அப்போது அது திருப்பி அப்படியே முழுங்க வேண்டியது. அதனால ஒன்றும் இல்லையே, உமிழ்நீர் தானே. சரிங்களா? உமிழ்நீர் வெளியே துப்பிட்டு தான் திருப்பி அதை உள்ளது பண்ணிடக்கூடாது, அது விஷமாக மாறிடும். வாய்க்குள்ளேயே இருக்கும்போது அது முழுங்கிறதுல என்ன போயிருக்குங்க? அவ்வளோ நேரமும் அது வாய் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருந்தது. அது ஸோ அருவறுப்படுறக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் கோழை தியானத்தில் உட்காந்துருக்கும்போது கோழை வராது, உமிழ்நீர் தான் வரும். சரிங்களா? ரைட். ரியா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, we are saying that ஓகே, ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், அன்பானவர்கள், ஒரு பாசம் மிகுந்த பிரியம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே போரெல்லாம் நடக்கும் பொழுது கூட அந்த ஞானியர்கள் எப்படி அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, போர் எதனால் நடந்தது, யாருனால நடந்தது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அது எதனால் நான் வந்திருக்குங்கிறீங்க? ஞானியர்கள்னால் ஏற்படுத்துனதா இல்லை இறை ஏற்படுத்தினதா? இல்லையே, எனக்கு நானே தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, இப்போ ஏன் பிரச்சனைன்னு எடுத்துக்காட்டி, எனக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழலோ எனக்கு ஒரு துக்கமான சூழலோ எது வந்தாலும் சரி, அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்னு கேட்டால் நான் மட்டும்தான் பொறுப்பாக முடியும். இதர சூழல்களை நான் அதற்கு ஏற்றாற் போல் செய்து வைத்திருக்கேன், அந்த சூழல்களோடு பயணிக்கிறேன்.
புரிதல் இல்லாத நேரத்தில் நம்ம வெளியே கை காட்டிகிட்டே இருக்கலாம். புரிதல் வரும்பொழுது நான் செஞ்சதுனால தான் இதனுடைய ஒரு ஒரு தாக்கம் இல்லைங்களா, கர்ம வினைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, செஞ்ச செயலுக்கு உண்டான வினை அனுபவிக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சிந்திச்சு பார்த்தா இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய வினைக்கு அவன் முன்னாடி ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான், அதனுடைய விளைவு தான் இங்கே வந்திருக்கும். சரிங்களா? அப்போது நான் செஞ்ச தப்புக்கு எதுக்குங்க ஞானி வந்து என்னை காப்பாற்றணும்? நான் தான் திருந்தணும். சரிங்களா? திருந்தி மனம் மாறி திருந்தி மனதார் என்னை காப்பாற்றினா அப்போ வருவாங்க. ஏன்னா அவன் செஞ்ச தப்புக்கு திருந்திட்டான். அதுக்கு மேலே அவனை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறதுல பயனில்லை. அப்படி இல்லாமல் சும்மா வந்துட்டு தப்புன்ட்டேன் காப்பாற்றேன் அப்படின்னா அது வந்து அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்களா? ஸோ அதனால் அவங்க எதுக்கு அதை பற்றி கண்டுக்கணும்? செஞ்ச அனுபவி, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த இடத்துல இப்படி சொல்கிறதுல இதில் என்ன கருணை உள்ளம் வந்து துவண்டு போகிறதுக்கோ இல்லை இல்லாமல் போகிறதுக்கோ ஒன்றும் இல்லைங்களே. அப்போ எப்போ நம்ம கற்றுக்கிறது? யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குழந்தை கீழே விழுகுது, உளுந்தோன்னு போய் ஐயோ சரிம்மான்னு தூக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை அதுக்கப்புறம் கீழே விழுந்ததுன்னு வச்சுங்க, அது யாராவது தூக்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். அது தானாக முயற்சி செஞ்சு எந்திரிக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அது விழுந்துதா பார்க்கலாம், அடியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கீழே விழுந்துருக்கு அப்படின்னா சரி எந்திரி போகவே கூடாது, நகரவே கூடாது. தெரியுமில்ல அது ரொம்ப அடிபட்டுருச்சா இல்லை சும்மா தொப்புன்னு கீழே விழுந்துருக்கு அவ்வளோதானே. ரொம்ப வலிக்கிற அளவுக்கு இருந்தால் சரி பரவாயில்ல, போய் தூக்கலாம், தேய்ச்சி விடலாம். அது சும்மா தொப்புன்னு விழுதுன்னா அது ஆங்கும். ஆனால் உடனே ஓடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய அப்பா அம்மாக்கள் அப்படி உண்டு. அப்படின்னு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த அப்பா அம்மா அப்படி பண்ணலாம் கிடையாது. அன்றைக்கி இருந்த ஒரு மனோதைரியம் இன்றைக்கி யாருக்கும் இல்லை. ஒன்றும் இல்லை சாமி, எந்திரி ஓடுன்னு அது சரியாயிடும். இப்போ நான் ஒன்று தான் நம்ம தான் எந்திரிச்சிக்கணும் போல் அப்படின்ட்டு ஒரு ஊக்கம். அந்த ஊக்கத்துக்கு தான் சித்தர்களோ இல்லை ஞானியர்களோ நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்காங்கல்ல. வழிபாட்டு முறை என்ன, ஆத்ம விசாரணை என்ன, உன்னை ஊக்கப்படுத்திக்கோ, செய்த தவறு என்னங்கிறது புரிஞ்சுக்கோ, ஓடு சரியாக போ அப்படின்னு. அப்போ எதையுமே நான் பண்ண மாட்டேன், யாரோ ஒருத்தர் தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு வச்சிங்களேன், ஆயுசுக்கு நம்ம எதோ ஒன்றையும் கற்றுக்கவே மாட்டோம். ஸோ அவங்க அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நாம் செஞ்ச தப்புக்கு நாம் தான் அனுபவிக்கணும், அனுபவிச்சிட்டே இருக்க வேண்டியது தான். ஆர்த்தி அவனுங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆன்மா பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்படும் போது அது எந்த காலகட்டத்தில் வேணாலும் பிறக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு 2025 இல்லை முன்ன கூட பிறக்கலாமா, இந்த பல்லவர்கள் காலத்தில் பிரிட்டிஷர்கள் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன வேணால் பிறக்கலாங்க, முன்ன பிறக்க முடியாதுங்க. ஏன்னா காலம் முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது. முக்காலத்தையும் உணரலாம், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலங்கிறது முக்காலத்தையும் உணரலாம். அது எப்படி உடலால் சென்று இல்லையா, அது இந்த பிரபஞ்சத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னுடைய அறிவினால் நான் உணரலாம். ஆனால் நான் அந்த இடத்துக்கே போய் நான் உடல் எடுத்து பிறப்பாக பிறக்க முடியாது. வேணா இந்த மொத்த உலகமும் அழிந்து இதுபோல் மறுபடியும் ஒரு நிகழ்வு நடக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதுவே திருப்பி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த ஸ்ரீதேவி பாகவதம் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த நூல் பார்க்கலாம். இது அமேசானில் இருக்குது, வாங்கி படிங்க. இதில் வந்து வேதவியாசர், எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிறது சரிதான், இன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன். வேதவியாசர் வந்து 17 வேதவியாசர் இது வரைக்கும் தோன்றிட்டதாக குறிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 17 வேதவியாசர்கள் தோன்றி இருக்கும் பொழுது 17 பேருமே ஒரே வேதவியாசர் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு யுகத்திற்கும் ஒரு வேதவியாசர் தோன்றியதாக ஆசிரியர் வந்து குறிப்பிடுறார். 17 தானே, இங்கே முதல் துவாபர யுகத்தில் தோன்றி இதுவரை மூன்றாவது துவாபரம் 17 இல்லைங்க, 28 வேதவியாசர்கள் துவாபர யுகத்தில் தோன்றியிருக்கிறாங்க. இந்த 28 பேர் யார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. உசனர், பிரகஸ்பதி, சூரியன், யமன், இந்திரன், வசிஷ்டர், சாரஸ்வதர், திரிதாமர், திரிவிருஷர், பரத்வாஜர், அத்திரீஷர், தர்மர், திரையாருணி, தனஞ்சயர், மேதாதி, ரதி, அத்திரி, கௌதமர், உத்தமர், ஹரியாத்மர், வேணர், அதுக்கப்புறம் வாஜஸ்ரவர், சோமர், திரண, பிந்து, பார்கவர், சக்தி, கிருஷ்ணத்வைவானர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து வியாசர்களாக அவதரித்திருக்கிறார்கள். ஸோ ஒரே வியாசர் இந்த இடத்துல வரல. ஸோ முதல் துவாபர யுகத்தில் தொடங்கி முதல் துவாபர யுகத்தில் வேதங்கள் பிரம்மதேவனால் வகுக்கப்பட்டது. இரண்டாவது துவாபர யுகத்தில் பிரஜாபதி என்பவர் வியாசரின் செயல்களை மேற்கொண்டு புராணங்களை இயற்றினார். மூன்றாவது துவாபர யுகம் முதல் 28வது துவாபர யுகம் வரை முடிவு வரை வியாசர்கள் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான். சரிங்களா? அப்போ வியாசருங்கிற ஒரு கேரக்டர் இங்கே வந்து அந்த கேரக்டருக்கு உண்டான அந்த ஒரு வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
ஆனால் அந்த அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது வேறு ஏதோ ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா அப்படிங்கிறது எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் பிரிட்டிஷர்கள் காலத்தில் பிறக்கணும்னா இதே போல் பிரிட்டிஷ் ஒரு ஆட்சி திருப்பவும் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் திருப்பி அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா நோ ஐடியா. சரிங்களா? ஸோ கடந்த காலத்திற்கு செல்ல முடியாது. எதிர்காலம் 2025 இன்னொரு 100 வருஷம் கழித்து பிறக்கிறேன், இன்னொரு 200 வருஷம் கழித்து பிறக்கிறேன், அது பிறக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. முன்ன வந்து நம்மளால் செல்ல முடியாது. சரிங்களா? ஓகே. 12 மாரியப்பன் கே 5 அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமாதி நிலை அடைந்து விட்டால் அவர்கள் திரும்ப முடியாது என்கையில் எப்படி இந்த குறிப்புகள் வந்து யார் எழுதியது அப்படின்ட்டு, யார் சொன்ன சமாதி நிலையில் போனால் திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு பதிவில் நீங்கள் சரியாக பார்க்கலேன்னு நினைக்கிறேங்க. அதாவது துரிய நிலை அப்படிங்கிறது போகும்பொழுது தான் நமக்கு அந்த என்ன ஏது அப்படிங்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். துரியநிலைக்கு போகும்போது துரிய நிலையே சமாதி தான். ஆனால் துரியநிலைக்கு போகும்போது நம்ம திருப்பி வந்துடலாம். துரியாதீத நிலை அப்படிங்கிறது தான் இறையோடு ஒன்றரை களத்தல் அப்படிங்கிறது. அங்கே போகும்பொழுது தான் திருப்பி வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ துரிய நிலை அப்படிங்கிறதே சமாதி வாய்க்கும் பொழுது தான் துரிய நிலை அப்படிங்கிறதே. ஸோ அங்கே போனால் திருப்பி வருவாங்க. அவங்க அப்படி வந்து எழுதுனது தான் சொன்னது தான் இந்த செய்திகள் எல்லாமே. ரைட். ஓப்பன் ஏஐ வாட்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற இந்த தியான பயிற்சியில் சக்கரங்கள் எங்கே விழிப்படை நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வந்து சம்யமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது பார்த்தோம் பார்த்தீங்களா? பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. தாரணை, தியானம், சமாதி இது 3ம் சேர்ந்து செய்கிறதுக்கு பேர் சம்யமான்னு பேர். பார்க்கலைன்னா பாருங்கள், நிறைய செய்திகள் அதில் இருக்குது. ஸோ அந்த சம்யமா அப்படிங்கிறது இன்னும் அமைதியாகி தன்னிலை மறந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த வீடியோவில் இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இந்த தியான பயிற்சியில் சக்கரங்கள் எங்கே வெளிப்படையும், பீனியல் கிளாண்டில் எங்கே ஓப்பன் ஆகுமா, இந்த வகையான தியான பயிற்சியும் சிதர்கள் கூறக்கூடிய சக்கரங்கள் மேல் கவனம் வைக்கக்கூடிய பயிற்சியும் உள்ள வேறுபாடுகளும் பாதைகள் என்ன, சக்கரங்களை தூண்டினால் மட்டும்தான் சக்கரங்களுக்கு சத்துகள் கிடைக்கும், சித்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான சித்துக்களும் சக்கரங்களுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்ட்டு, ஏன் இந்த சக்கரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த காய்கறிக்காரர் வேறங்க போவே மாட்டேங்கிறாரு, போயிட்டார். ஓகே சரி. சக்கரங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது 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 உடலோட தன்மை கொண்டதுங்க. இந்த உடல் செயல்படுவதற்காக அது தேவைப்படுது, அவ்வளோதான். மற்றபடி அது வேறு ஒன்றும் இல்லை. சும்மா இருந்தோன்னா உணர்வுகளில் எந்த மாற்றமும் வருவதில்லை. உணவில் வந்து கட்டுப்பாடு இருக்கும். ஸோ உடலும் சுத்தியாயிரும், மனசும் சுத்தியாயிரும். அப்போ சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் எல்லாமே முழுக்க வெளியே வரும். கழும்பு போல் மேலே சேர்ந்துருக்கிறதால முழுமையாக வெளியே வரும். அதனால தான் சும்மா இரு, சொல்லற சும்மா இரு, அவ்வளோதான். அந்த குண்டலினி வெளிப்படைவது, அது எழுவது, 3வது கண் வெளிப்படை எல்லாமே தானாக நடந்துடும். இப்போ சரி, அடுத்து இவங்க சித்துக்கள் அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு சித்துக்கள் மேலே ஏதாவது ஆர்வம் இருக்கா என்னவோ அது எனக்கு பற்றி தெரியல. அமைதியாக இருந்தால் எல்லாம் வாய்க்கும். அமைதியாக இருந்தால் எல்லாம் வாய்க்கும். அமைதியாக இருங்க முதல்ல. இந்த அமைதி என்ன, வாயை கட்டுறது மட்டுமா? இல்லை, மனசை கட்டுப்படுத்தணும். மனசு எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் அசைவற்ற தன்மையில் நம்ம சராசரியாக எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த வேலைக்குன்னு உண்டான என்ன மனசில் ஓடும். அதை தவிர வேறு எந்த வேலையுமே ஓடாது. இதை எடுக்கணும்னு தோணுச்சா எடுப்போம், கொண்டு போய் வைப்போம், அடுத்தது செய்வோம். ஒரு கோடிங் டைப் பண்ணுறீங்களா, எக்ஸலில் வேலை செய்கிறீங்களா, அது மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதில் எந்த எண்ணங்களும் ஓடாது. அப்போ அந்த எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கும் போது சும்மா இருப்பாங்க, அவங்களுடைய மனசில் எந்த எண்ணமும் ஓடாது. இப்படி சும்மா இருந்து பழகணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சித்துக்கள் வாய்க்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஆதாரங்களில் தத்தாத்திரேயர் சொன்ன மாதிரி தான் அப்படியே கவனம் 2.5 மணி நேரம் ஒரு ஆதாரங்கள்லையும் எல்லளவும் மனம் அசையாமல் அப்படியே மூச்சும் ஓடக்கூடாது. அப்போ மூச்சு ஓடாமல் இருந்ததுன்னா மனம் ஓடக்கூடாது. மனம் அசைஞ்சதுன்னா மூச்சு ஓடும். அப்போ பேசாமல் அந்த இடத்துல அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டே 2.5 மணி நேரம் இருந்தீங்கன்னா சித்துக்கள் வாய்க்கும். உங்களால் முடியுமா? மூச்சை 2.5 மணி நேரம் நிறுத்த முடியுமா? முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். 2.5 மணி நேரம் நிறுத்த ஒரு ஆதாரங்கள்லேயே 2.5 மணி நேரம் மூச்சை நிறுத்திட்டே வந்தோம்னா சித்துக்கள் வாய்க்கப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். முடியாது நம்மளால். ஏன்னா அதற்கு உண்டான பயிற்சி எடுத்துக்கல. அப்போது இலகுவாக நடக்கும்போது நடக்கட்டும்னு விட்டுற வேண்டியது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், சும்மா இருந்தீங்கன்னா போதும், எல்லாம் தானாக வழிபடையும், எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ரைட். ஸோ சும்மா இருங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். சரி. யோகி கிருஷ்ணா அவர் என்ன, இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யோகி கிருஷ்ணா அவர் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 மாதமாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு. சக்தி தேவி டிவோஷன் மந்திரங்கள் அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மகாவித்யை வழிபாடு, சைவம், சக்தி வழிபாடு இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
தசமகா வித்யையிலலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான மந்திரங்கள், கோவில்கள், வேறு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள். நம்மெல்லாம் மந்திரம் சொன்னால் பிரச்சனை வருமா? நம்மளாம் மந்திரம் சொன்னால் பிரச்சனை வருமா? கொஞ்சம் சொல்லுங்கள். காளி, சின்ன மஸ்தா இந்த மாதிரி உச்சிஷ்ட மாதங்கி மந்திரமெல்லாம் வந்து நெட்டில் பார்த்து 108 தடவை சொல்லலாமா? குரு கண்டிப்பாக தேவையா? நீங்கள் குருவாக இருந்து உபதேசம் வந்து கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போவே நன்றி ஐயான்னு சொல்லி ஒரு 4 வணக்கம் கை போட்டிருக்கிறாரு. இப்படி நெட்டில் மட்டும் கேட்டு இப்போ எங்கிட்ட பிரச்சனையே இல்லை. இப்போ நான் இவரை நினச்சேன்னு வச்சுங்களேன், இவர் அழகாக கூப்பிட்டு வந்து நான் எங்கள் வீட்டை வந்து சூப்பராக ஒரு மாதிரி செட் பண்ணி அழகாக கூப்பிட்டு வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காசையும் நான் கறந்துடுவேன். எல்லா காசையும் கறந்துடுவேன். முழு சொத்து ஒத்த எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு நடு தெருவில் என்னால் அவர் நிறுத்த முடியும். அது அது பாவமோ புண்ணியமோ அது பின்ன நடக்கட்டும், சரிங்களா? ஆனால் இதை செய்ய முடியும். அது எப்படிங்க? நீங்கள் வாட்டுக்கு நெட்டில் நம்ம சோதிட பதிவுகள் போடும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிறந்த ஊரெல்லாம் போட்டு எனக்கு இந்த பலன் சொல்லுங்கள், எனக்கு இது இங்கே வந்துட்டே அந்த தீட்சை கொடுங்க, இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்று அதை சொல்லி கொடுங்க. இன்னொன்று என்ன, எதை சொன்னாலுமே இது ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படிங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்து ஒரு வெறும் ஒரு ஆன்லைனில் பாடம் படிச்சுக்கிறது ஒரு டிஜிட்டல்லையே போயிடுமா? வெறும் ஒரு கமெண்ட்டு போடுறது அளவு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வச்சுருங்க. ஒரு கமெண்ட் போட்டால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மரியாதையா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒருத்தங்கள்ட்ட ஒன்று கேட்குறது, அந்த கேட்குறதுன்னு எதுக்காக கேட்குறோம் இல்லையா? கேட்குற ஆளில் மேலே மரியாதை இருக்குது இல்லை, அதை விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம். அதை மரியாதை வச்சாலும் வைக்கலையோ, கேட்குறதுன்னு ஒரு செயல் செய்கிறோமே, நம்மளை பொறுத்து மட்டும் யோசிப்போம். கேட்குறதுன்னு ஒரு செயல் செய்கிறோமே, அது ஏன் கேட்குறோம்? தன் தேவைக்காக கேட்குறோம். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இல்லையா? ஏன்னா ஒருத்தங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது புரியணும், திரும்ப அதுக்கு ஒரு 4 குழப்பம் வரும். அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டான்னா, அதை நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு போயிட்டோம்னா யார் அனுபவிக்கிறது? அப்போ அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இல்லையா? ஒரு யூடியூப்பில் கமெண்ட்டு போடுற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு பற்று அப்படிங்கிற அவ்வளோதானா? லைஃப் அவ்வளோ ஈஸியாக இருக்கா என்ன? போதும் கமெண்ட் போட்டால் சொல்லட்டும், வந்தால் வரட்டும், அவ்வளோதான் என்ன லைஃபு? ஒரு பலன் கேட்குறதாகட்டும், இல்லை ஒரு தீட்சை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எதாக இருந்தாலும் ஆன்லைனில் இருக்கா? என்னால் வர முடியாதுங்க. பாடத்துக்கு தாங்க மரியாதை. முதல்ல பாடத்துக்கு மரியாதை, அப்புறம் சொல்லித்தர ஆசிரியருக்கு மரியாதை. அப்போ என் தேவைக்காக தான் நான் அங்கே வரேன். ஆனால் இன்றைக்கி கால சூழல் எப்படின்னா, என்னால் வர முடியாது, அதுக்கேற்ற மாதிரி பாடத்தையும் ஆசிரியரையும் மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சூழல் வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள் அந்த லட்சணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நாமளும் அதுக்கேற்ற மாதிரி, நான் காசு கொடுக்குறேன், அப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணு. ஏய், அவன் சொல்லி கொடுக்குறதுக்கு தான் நீ காசு கொடுக்குற, நீ தான் அங்கே ஓர. அது இன்றைக்கி யாருமே சொல்கிறது இல்லைங்க. அந்த நோக்கமே மாறிப்போச்சு, அப்படியே உள்ட்டா வைப்போச்சு. ஸோ இந்த யோகி கிருஷ்ணன் நண்பர், என் குருவும் கிடையாது, நான் ஒன்றும் கிடையாது, சாமி என்னை விட்டுருங்க, நானே எங்கேயாவது ஒரு வழி கிடைக்குதான்னு தேடிட்டு போய்கிட்டு இருக்கேன், ஆளை விட்டுருங்க. இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே வந்து போய் கேட்காதீங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி தான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சில இந்த உச்சிஷ்ட மாதங்கின்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த அம்மா வந்து மயானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அம்மா, எங்காவது நெட்டில் இருக்கிற இதை பார்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த வீடியோவில் ஒரு 25 நிமிஷம் வீடியோ அது முக்கி பேசினேனே, தாந்திரிகர் இதை பற்றி பார்க்கலையா? நீங்கள் 4 நாள் முன்னாடி கமெண்ட் போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன ரீசெண்டாக எந்த வீடியோலையும் அவர் கமெண்ட் வரல. அதனால் இப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்டு ஃபஸ்ட்டு போய் ஏமாறாதீங்க, மொதல் விஷயம். 2, இன்டர்நெட்டில் இருக்கிறத பார்த்து எடுத்து சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அது என்ன விளைவு கொடுக்கும்? அது ஒரு ஆர்வத்தில் நானும் சின்ன வயசில் பண்ணிடுறேன். ஆண்டவ முனியத்தில் எந்த மந்திரமும் உருவேறல, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்குள்ளே நமக்கு இதர குருமா எங்கேயோ அப்பப்போ நமக்கு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால பேசாமல் அதிலேருந்து ஒதுங்கிட்டோம். எங்காவது உருவேறி போகுதுங்க. நம்ம ஜென்ரல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் மாந்திரீகம்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு, நான் அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், பின்னாடி மாந்திரீகம்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு இது இருக்கும், ரியல் இன்சிடென்ட்டுன்னு சொல்லி. ஒரு மோகினியை வந்து வசியம் பண்ணி 2 பசங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி ஒரு பையன் இன்றைக்கி இல்லை, அதில் தப்பிச்ச ஒரு பையன் வந்து எனக்கு மெயில் போட அந்த செய்தி மட்டும், அந்த பையன் யாருன்னு சொல்லலை, அந்த செய்தி மட்டும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள், ஜென்ரலுங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி அத்தனைக்கும் அது போய் ஒருத்தர்கிட்ட நேரடியாக கற்றுக்கிட்டு வந்தது. அவர் 1000 தடவை அது பண்ணாதான்னு பண்ணி இவங்க ஆர்வத்தில் பண்ணி என்னாச்சு, அது முழு செய்தி அதில் இருக்குது. ஸோ அதனால் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எங்காவது அப்படி கீது பண்ணிடாதீங்க. என்ன நான் சொல்கிறேன், ஒரு தெய்வத்தினுடைய முழு சக்தியை உள்ளே எடுக்கிறோம், நம்ம அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் சித்த மருத்துவம் எங்கள் ஐயா சொல்லுவார், ஐயா சித்தர்கள் இந்த நூட்களில் இந்த மந்திரம் கொடுத்துருக்காங்க, எந்திரம் கொடுத்துருக்காங்க,
நம்ம ஒரு வரைஞ்சி நம்ம சொல்லலாமா அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார். அதில் என்னடா இருந்தது அப்படின்னா, ஐயா அந்த தேவதையை கூப்பிட்றதுக்கு உண்டான வழி இருந்தது. சரி கூப்பிட்றடா, கூப்பிட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோமா, கூப்பிட்டு நீ ஒரு ஜிலேபி கேட்குற, அது என்ன பண்ணும்? ஜிலேபி கொடுக்கும். சாப்பிடுவியா? ஓ உனக்கு ஜிலேபி. அவர் எங்கிட்ட இப்படியே கேட்டார், உனக்கு என்னடா இனிப்பு பிடிக்கும்? ஜிலேபி பிடிக்கும். சரி ஜிலேபி கேட்குற, அப்புறம் அது கொடுத்துருச்சு, சாப்பிட்டா, அப்புறம் அப்புறம் அது போயிருமில்ல. போகும் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். சரிங்களா? போகும் அஞ்சாறு. என்ன வேறு என்ன பண்ணும்? மறுபடியும் ஒரு ஜிலேபி கொடுக்கணும். நான் போஞ்சோன்னா போகும்ல, அதுக்கு தான் அந்த முன்னாடி போகும் அஞ்சாறு அப்படின்ட்டு திருப்ப ஜிலேபி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ஜிலேபி திம்ப? நான் இப்போ என்ன பண்ணுறது? புக்கில் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இருக்காது புக்கில் அது இருக்காது. ஏன்னா அது குருமுகமாக படிக்கணும். புக்கில் என்ன இருக்கும்? கூப்பிட்றதுக்கு இருக்கும். கூப்பிட்டதை வேலை செய்ய வைக்கிறதுக்கும், வேலை செஞ்சது போதும் போனேன் அப்புறமேல் கூப்பிட்றேன்னு சொல்கிறதுக்கு வழி இருக்காது புக்கில். அதுக்கு தான் குரு வேணும். அப்போ என்ன பண்ணுறது? ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எத்தனை ஜிலேபி திம்ப? 10. அதுக்கு மீறி திங்க முடியாது, ஓமட்டிட்டு வந்துடும். அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீ என்னங்க, செத்தா தான் அது போகும். உனக்கு ஒரே வழி, அது உன்னை கொல்லாது, அது உன்னை கொல்லவே கொள்ளாது. அது ஜிலேபி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சாப்பிடலே நான் நையின்னு ஜிலேபின்ட்டே இருக்கும். பெசாம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செத்தா தான் ஒரே வழி. சரிங்களா? இல்லை ஏதாவது பெரிய ஒரு மாந்திரிகவாதி அவங்க இருந்தால் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணது, நீ என்ன தேவதையை கூப்பிட்ருக்கியோ அதை ஹேண்டில் பண்ணுறக்கு அவங்களுக்கு தெரியணும். அதை அவங்க சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அப்படி நீ வேண்டாத ஏதாவது காரியம் பண்ணுறேன்னு இது உன்னை, டேய் நீ என்னை கூப்பிட்டு நீ இப்படியே பண்ணுறேன்னு இதுக்கு அடுப்பாகும், அது உனக்கு உண்டான ஆபத்துகளை, இத்தனை பிரச்சனை இருக்கும். நூலில் தான் இருந்தது, சித்தர்கள் தான் சொன்னாங்க. ஆனால் கூப்பிட்றதுக்கும் வழி சொன்னாங்க. அதை கையாளுவதுக்கும் அனுப்பி வைக்கிறதுக்கும் வழி இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இந்த மாதிரி காரியத்தில் மட்டும் விளையாண்டாதீங்க. அறிவியல் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. அறிவியல் மட்டும், அறிவியலுக்கு இதை பற்றின எல்லளவும் அறிவே கிடையாது. அறிவியலுக்கு அறிவே கிடையாது இதை பற்றி. இது என்னன்னு கூட அறிவியலுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியலன்னா அவன் அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிடுவான். பின்ன அவனே அதை கண்டுபிடிக்கும் போது அது புத்திசாலித்தனம், அறிவியல் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவான். சரிங்களா? அறிவியலில் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சாவு ஒன்று தான் பாக்கி இருக்கும். இந்த மாதிரி வாய் பேசுகிறவனுக்கு எல்லாத்துக்கும் சாவு ஒன்று தான் பாக்கி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்துலலாம் விளையாடாதீங்க. இந்த மாதிரி இல்லாமல் போனவர்களை பற்றின செய்திகள் எல்லாமே தெரியும், அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த இன்டர்நெட்டில் பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, யூடியூப் வீடியோவில் சொன்னாங்க, இது மாதிரி பண்ணுனா துன்பங்கள் மீறிடும், துன்பங்கள்லேருந்து தப்பிச்சிடலாம், காசு பணம் நல்லா சம்பாதிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அதுக்காக இதை பண்ண போனேன். யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி அந்தளவுக்கு திறன் வாய்ந்தவர்களெல்லாம் இங்கே இருக்காங்களானே தெரியல. அந்தளவுக்கு நாம் இன்றைக்கி வாழக்கூடிய சூழல் அந்த மாதிரி மாறிப்போச்சு. நீங்கள் யாரை தேடி எங்கே போவீங்க? சரி ஒரு நல்ல ஒரு குரு இருக்கார், நீங்கள் போகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணுமே முதல்ல. சத்தியம், நீங்கள் போகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணுமே முதல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி காரியத்திலெல்லாம் ஒரு காலத்திலும் விளையாண்டாதீங்க. அதெல்லாம் சரியான டேஞ்சரஸான விஷயம். சரிதானுங்களே? ஸோ நானும் குரு கிடையாது, எந்த குருவையும் எனக்கு தெரியவும் தெரியாது. இது போல் உங்கள் வாழ்க்கையை துச்சமாக மதித்து ஒரு கமெண்ட்டு போடுறது தான், இல்லை ஆன்லைனில் கற்றுக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களை யாருனாலையும் காப்பாற்றிக்க முடியாது. சரிதானே? இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.